Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரொம்ப ஸ்பெஷலான செட்டிநாடு உக்காரை. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது என்னன்னா நம்மளுக்கு பருவத்துக்கு ஏற்ப நம்ம வந்து உணவுகள் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த உக்காரை எல்லாமே என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா பாசிப்பருப்பில் செய்கிறதுனால ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. வெல்லம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அயன் நிறையா கிடைக்கும். அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதாவது எந்த ஏஜில் இருந்தாலும் இந்த வந்து உக்காரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கு வெல்லம் தான் நம்ம சேர்த்து போகிறோம். 1:3, அதாவது 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் நம்ம 3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா தேங்காயும் ரவையும் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செட்டிநாடு உக்காரைக்கு வந்து 1 கப், அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. இது ரொம்ப வந்து தீயக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 1-2 பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆன மாதிரி இருக்கும், 1-2 ஆகாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் பச்சை வாசனை போயிடுச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து என்னென்னா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த கடாயினோட சூட்டுக்கே இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். இதையை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிடுவோம். இதையே 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். செட்டிநாடு உக்காரைக்கு நம்ம இதே படியிலேயே 3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 3. இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 25 ml அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். பாசிப்பருப்பை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா நம்ம மசிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோன்னா ரவை 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 100 கிராமுக்கு 2 டேபிள் ஸ்பூன். இதை விட நம்ம கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே கூட போதும். இது நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வந்து நல்லா கிண்டிட்டோம். இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து 2யும் நல்லா வதக்கிடுங்க. வறுக்கிறப்பவே என்ன ஆகுதுன்னா நல்லா ஸ்மெல் வரும். தேங்காயோட ஸ்மெல், ரவையினோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 ஏலக்காயை நல்லா தட்டிட்டோம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி வந்து பிடிக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கிச்சு. அதாவது எவ்வளோ வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணாலும் அப்படியே வந்து உறிஞ்சிடும். இதில் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம முந்திரி வந்து தாளித்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம 10 முந்திரி வந்து உடச்சி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நெய் அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த படி அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதே அளவுக்கு எவ்வளோ பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உக்காரை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது தாளிக்கிறதோடு சேர்த்து நான் சொல்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு, ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி. செட்டிநாடு உக்காரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Pebbles Tamil.